வணக்கம். அது இந்த பேய் பிடிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. இதுல எத்தனை ரகங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இந்த சின்ன வயசு பிள்ளைகளுக்கு ஹிஸ்டீரியா வியாதின்னு ஒண்ணு வரும். அது பேய் பிடிச்சது மாதிரியே தலை சுத்தி ஆடும், சிரிக்கும், பாடும், எல்லா வேலையும் செய்யும். உடுக்கெடுத்து அடிச்சாங்கன்னாக்கா அது ஆடவும் செய்யும். அதை கவனிங்க, உடுக்கெடுத்து அடிச்சாங்கன்னா ஆடவும் செய்யும். பேர் கேட்டா என்னமோ ஒரு பேரை சொல்லும். 7 பேர் இருக்கோம், 8 பேர் இருக்கோம், அத்தனை பேர் நாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, மாண்டவங்க, அப்படி இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுலயே கொஞ்சம் தெளிவா பார்த்து செய்யற ஆள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அதுக்கு பேரு ஹிஸ்டீரியா வியாதின்னு பேர். அந்த ஹிஸ்டீரியா வியாதி எப்படி சூழ்நிலையில வருது அப்படின்னு கேட்டா, அந்த சின்ன வயசு பிள்ளைகளுக்கு கர்ப்பப்பையில உருவாகக்கூடியது. கர்ப்பப்பையில உருவாகக்கூடிய அந்த ஒரு கலக்கம் பேய் பிடிச்சது மாதிரியே பக்கனை பண்ணும். அதை பார்த்து ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை சொல்லி வேற வேற மாதிரி அந்த தொழில் பார்க்கறவனுங்க, கோடாங்கி அடிக்கிறவனுங்க வேற மாதிரி சொல்லி அது பேய் பேயின்ட்டு அவனுங்க போட்டு இம்சையை கொடுத்துக்கிட்டு காசுகளை விரயம் பண்ண வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயே எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல வரேன். எப்படி பேய் பிடிச்சிருக்குன்னா ஒவ்வொருத்தரையாக வச்சுக்கிட்டு ஒடுக்கடிக்க வேண்டாம். என்ன அதை பண்றாங்க இது பண்றாங்கலாம் நினைக்க வேண்டாம். எதையும் பண்ணி சாதிக்க முடியாது. அதுக்கு மருந்துதான் உண்மை. அந்த மாதிரி சூழ்நிலையில ஹிஸ்டீரியா வியாதிங்கிறது என்ன, பேய் பிடிக்கிறது என்ன, ரெண்டும் சமமாவே தெரியும். ரெண்டும் ரொம்ப சமமாவே தெரியும். இதுல ஏமாறுறவங்க நிறைய பேரு. அந்த இதுல நான் என்கிட்ட வர்ற போது அழகு அதுக்குண்டான கர்ப்பப்பைக்கு உண்டான மருந்தை கொடுத்தே ஒழுங்குபடுத்தி இருக்கேன். எத்தனையோ பெண்களுக்கு இல்லம்மா இது பேய் இல்லம்மா அப்புறங்கம்மான்னு அவங்க கூட வர்ற வீட்டாளர்கிட்ட சொல்லுவேன். அவங்களே நம்ப மாட்டாங்க. என்ன எல்லாருமே சொன்னாங்க பேய் பிடிச்சிருக்கு, அத்தனை இருக்கு இத்தனை இருக்குன்னாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க. இல்லம்மா இதுக்கு பேரு ஹிஸ்டீரியா வியாதிமா, ஒரு மென்டல் மாதிரி கொண்டு வந்துரும்மா, அந்த பேய் பிசாசுக்கு பண்ற சேட்டைகள் மாதிரி மென்டலாவே ஆக்கி விட்டுரும்மா. இது கர்ப்பப்பையில தான் அது உருவாக்குது. உருவாகக்கூடியது மேல மூளைக்கு வரைக்கும் போய் கலைக்கிறோம்மா. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை. இதை நான் முடிச்ச தாரம் பாரு, நீ ஏன் கவலைப்படுற, இதுக்கு அவ்வளவு காசு பணமே செலவு வராது, உள்ள கொடுக்குற மருந்துல இது சரியா வரும் பாரு அப்படின்னு சொல்லி சரி பண்ணியிருக்கேன் நிறைய பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி தொழிலே எத்தனையோ விதங்கள், மாந்திரிக தொழில எத்தனையோ விதங்கள். இந்த மாதிரி நல்லது இதுதான் உண்மைன்னு சொல்ற ஆளு உண்டு, இல்ல இது அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காசப்படுங்கிற ஆளுகளும் உண்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு சில பள்ளிவாசல்களை கொண்டு கட்டி போடுவாங்க. பள்ளிவாசல் ஆண் பெண் எல்லாத்தையுமே அந்தந்த பிரிவுப்படி காலில் விலங்கு மாட்டி கட்டி போட்டுருவாங்க. அங்கேயே சேர்ந்ததுல இரும்பு சங்கிலியில கட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி உள்ளதைய எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அப்படியேதான் இருக்குதுங்கய்யா அப்படின்னு வருவாங்க. அந்த காலகட்டத்துல என்ன செய்வேன், யாகம் வளர்த்து வர சொல்லுவேன். யாகங்கிற போது 108 ஜாமாங்க அதுல சேருது, மூலிகைகள். அந்த மூலிகையிலேயே அந்த உள்ளுக்கு வரக்கூடிய அந்த புகையினுடைய வாடைகள், அந்த ஒரு அனலனுடைய வேகங்கள் அத்தனையிலுமே உள்ள பூந்து வேலை பண்ணி ஒழுங்குபடுத்தி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க இருந்து கழிச்சிட்டு வாங்கன்னு கலட்டிட்டு தான் வருவாங்க. ரொம்ப பதனமா கொண்டு உட்கார வச்சு அதுக்கு உண்டான வேலையை முடிச்சு கொடுத்துட்டு, இது மூணு தடவை யாகத்துல உட்காரணும், இல்ல இதோடைய போதும், இல்ல இதுக்கு 2 தடவை வரணும் அப்படின்னு நான் சொல்ற வரைக்கும் கட்டி போடு, அதுக்கப்புறம் கழட்டி விட்டுரு அப்படின்னு. அதுக்குன்னு ஒரு சில காலகட்டங்கள் இருக்கு. அந்த நேரத்துல அந்த டயத்துல அந்த நாள்ல தான் உட்கார வச்சு அந்த யாகத்தையும் பண்ணுவோம். யாகம் பண்றோம் அப்படிங்கிற போது தேவதைகள் அத்தனையுமே அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆதி சக்தியை மையமா வச்சு காளியவே பிரசன்னமாக்கி ஒழுங்குபடுத்துறது உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜாக்கிரதையா இருங்க மக்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பேய் பிடிச்சிருக்குன்னு அதுலயும் போயிடக்கூடாது. ஏன்னா அத்தனையும் பாக்குறவன் நானு, அதனாலதான் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கிறேங்களேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பள்ளிவாசல்ல இருந்து கழட்டிட்டு வர்றாங்கல்ல, செய்து முடிச்சு கொண்டு கட்டுங்க, அடுத்து ஒரு ட்ரிப் கொண்டு வாங்க, அத்தோட செய்தாச்சா கழட்டி விட்டுருங்க, வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்லாம் சொல்றது உண்டு. ஒரு சிலருக்கு இன்னும் 2 தடவை கட்டுங்க, 3ஆவது தடவை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு கூட்டு போகலாம்
அந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைகளுக்கு நல்ல முறையில பண்ணி கொடுத்துருக்கோம் ஐயா. பள்ளி வாசல்ல கட்டி போட்டிருக்கு. தயவு செய்து பள்ளி வாசல்காரங்க யாரும் சங்கடப்பட்ட வேண்டாம். அதே இதுல ஜின்னுக்களை வச்சுதான் நானே பாக்குறேன். இஸ்லாமிய மதத்துல 9 ஜின்னுக்கள்னு ஒரு கணக்கு உண்டு. அந்த 9 ஜின்னுக்கள்ல ஒரு சிலரை வச்ச அந்த வேலையை முடிப்பேன். இதுக்காக நாங்க தான் அது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் எனக்கு ஒண்ணுதான். எந்தெந்த ரூபத்துல யாரை கூப்பிட்டதுதான் உட்கார வச்சு அந்த வேலையை முடிக்கணும், அப்படி முடிச்சுட்டு போற ஆளு. அந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய 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 பண்ணிருக்கேன். அது பாவம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த இதுல விளக்கம் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப பிள்ளைகளுக்கு அது மனசு வேதனைப்பட்டு அந்த பிள்ளை அப்படிலாம் பேர் வாங்க விரும்பல. உண்மையை பேசுறேன். உண்மை நிலையே இதுதான் இதுக்குண்ட நிலை. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில ஓடிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு மருந்து ஒண்ணு சொல்லிடுறேனே, அந்த தலைவலி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி உள்ள இதுகள்ல தைலம் ஒண்ணு செய்வோம். அந்த தைலம் மென்தால், தைமால், பெப்பர்மெண்ட் சால்ட். தைமால் என்பது பெப்பர்மெண்ட் சால்ட். அதுக்கு 2 பேர் உண்டு. இது ஒரு 50, அது ஒரு 50. கட்டி சோடம் ஒரு 50. 3ஐயும் வாங்கிட்டு வாங்க. பொடி பண்ணி ஒன்னா போடுங்க. ஒரு கிண்ணத்தை போட்டு மூடி வச்சிருங்க. தைலமாவே இறங்கிரும் அது. ஆனா ரொம்ப வேகமா இருக்கும். ரொம்ப வேகமா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா பதனப்படுத்தணும். ரொம்ப ஜாக்கிரதையா இது பண்ணி பண்ணணும். எந்த வைத்தியம்னு சொல்ல மாட்டான். உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து சொல்றேன். வலி உள்ள இடங்கள்ல அதை தடவி விட்டாலே போதும். கையில கூட எடுக்க வேண்டாம். பஞ்சுல சிசர்ல பஞ்சுல பிடிச்சு தொட்டு தடவி விடுங்க. அந்த வலி எப்படி போகுதுன்னு பாருங்க. மொழி வலி எப்படி போகுதுன்னு பாருங்க. அந்த கெண்டைக்கால் வலி எப்படி போகுதுன்னு பாருங்க. தண்டு உடம் எப்படி வலி போகுதுன்னு பாருங்க. தடவுனா போதும், தைக்க வேண்டாம். தடவித்தாலே போதும், தைக்க வேண்டாம். அதுக்குள்ள இந்த லெமன் கிராஸ்ன்னு ஒரு கடையில விற்கிறாங்க. அதுக்கு பேர் லெமன் கிராஸ்னே பேர். 1/2 லிட்டரா தான் வாங்க முடியும். அது 500 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. வாங்கி வீட்டுல வச்சுக்கிறங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறங்க. வேகங்கள் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ற போது காய்ச்சல் அடிக்குதா, ஜலதோஷம் பிடிச்சி காய்ச்சல் அடிக்குதா, ரொம்ப குதுகுதுப்பு இருக்கா, ஒரு 2 செம்பு தண்ணிய அகலமான பாத்திரத்துல 2 செம்பு தண்ணியை ஊத்துங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. இதுல ஒரு 2 சூடு தான் விடணும். ஆனா அங்க கொதிக்க வச்சு கீழே இறக்கி வச்சுக்கிறங்க. அந்த கொதிக்க வச்சு கீழே இறக்கி வச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து பஞ்சில எடுத்து 2 சொட்டு விடுங்க. 2 சொட்டு விட்டுட்டு கழுத்துல கொஞ்சம் தடவிட்டு, நெத்தியில கொஞ்சம் தடவிட்டு, கதவெல்லாம் சாத்திட்டு, ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, ஜன்னல் கதவை இருந்தாலும் சாத்திடுங்க. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போர்வை போட்டு போத்தி உட்கார்ந்து சன்னமா திறக்கணும். குபீர்னு திறந்தாலுமே தாங்க முடியாது. சன்னமா திறந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆவி வர 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 கொஞ்சம் கொஞ்சமா திறக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில 20 நிமிஷம் உட்காரணும். உள்ள பக்கத்துல கூட உங்க வீட்டு ஆளுகளை வச்சுக்கிறங்க. அந்த டயத்தை பார்த்து சொல்றதுக்கு. வேர்த்து வடியும் பாருங்க. பூராவுமே உடம்புல இருக்க பூரா வேர்த்து வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துர்நீர் பூராவுமே வந்துடும். அப்படியே சாரசாரியா கீழே ஓடும். நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்துல ட்ரெஸ் மேக்சிமம் ட்ரெஸ்ஸை களைஞ்சு விட்டு தான் உட்காரணும். ஆம்பளையா இருந்தா ஒரு அன்றாயோட உட்காருங்க, பெண்ணா இருந்தா ஒரு பாவடையோட உட்காருங்க. எல்லாமே இருக்கிற நீர் பூராமே அப்படியே கீழே இறங்கி வந்துடும். எந்திரிக்கையிலே அந்த 20 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கையிலேயே ஒரு உற்சாகமே கிடைக்கும் ஐயா. காய்ச்சலா இருந்தாலும் ஓடி போயிடும், சளியா இருந்தாலும் ஓடி போயிடும், தலைவலியா இருந்தாலும் ஓடி போயிடும், உடம்பு வலியா இருந்தாலும் ஓடி போயிடும். எல்லாமே உங்களை விட்டு ஒரு சனி விலகின மாதிரி தெரியும். இப்படி சாட்டி படைக்கிற சனி விலகிட்ட மாதிரியே தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த மருந்தை தயார் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் உண்மையில சொல்றேன். நான் மக்களுக்கு தேவை எதுவோ அதை நான் செய்யணுங்கிற ஆசையில் நான் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இதுல யாரும் என்னை தப்பாவும் நினைக்க வேண்டாம். உங்களால முடிஞ்சா செய்யுங்க. இல்லையா இதுல ஒன்றும் புரியலையா, எனக்கு போன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன். வணக்கம். தனி ஒருவன் நிகழ்ச்சி துவங்குது. இன்னைக்கு ஏறக்குறைய 31 எபிசோடு ஓடிருச்சு.
இனி அடுத்தாப்புல 3 பண்றோம். ஆனா ஒண்ணு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். வாரத்துல 3 நாள் 4 நாள், 3 நாளா அல்லது 4 நாளா அது வந்துகிட்டே இருக்கும். மற்ற தினங்கள்ல எப்படியோ உங்களுக்கு வந்து மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம். இந்த தனி ஒருவனும் மலர் நினைவுகளும் இதுகெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு நாள்ல வருமே தவிர மற்ற நாளைகள்ல மற்ற இதுகளை எடுத்து பறக்கி போட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். லேசான ஒரு இதை. அதே நேரத்துல இந்த யாரையும் நம்பாதீங்க, படு மோசமான உலகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றேனே. அதான் 100%ல 90% சுயநலவாதிகள், 9% துரோகிகள், 1% தான் ஒழுக்கமான உண்மையான ஆள். அந்த மாதிரி சூழ்நிலையை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் இதை நல்ல முறையில் பார்த்து வாங்க. நாள் எந்த நாள்லயும் அது ஓடிட்டு தான் இருக்கும், பார்த்துங்க, நல்லா பார்த்து வாங்க. வணக்கம்.